Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான சிக்கன் சூப். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பிராய்லர்ல பண்றதை விட நம்ம நாட்டுக்கோழியில பண்ணோம்னா இன்னும் இதோட பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். சளி இருமல் இருக்க டைம்ல இதுல நிறைய பெப்பர் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் வேக வைக்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த சிக்கன்லாம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 ஏலக்காய், 7 லவங்கம், 3 பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பிரிஞ்சி இலை. இப்போ இது கூட 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆனதும் அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடுங்க.
இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு சூப் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததும் அந்த வெண்ணெய் கரையிறதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப் தயார். இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது டேஸ்ட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் ஃப்ரைடு கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் தூவிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலைகள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.